ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்றைக்கி தேங்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்வீட் நம்ம செஞ்ச உடனே டக்குன்னு தீர்ந்துடும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சது. தேங்காய் போலி செய்கிறதுக்காக முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் சேர்த்து மைதா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மேல் மாவை பவுலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வரும்போது வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். துருவன தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பவுலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி மாவை திரட்டி எடுத்து மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பூரணத்தை ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ண பூரணத்தை பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒரு வாழையில எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டு மேல் மாவு வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ண பூரணத்தை சென்டரில் வச்சு மேல் மாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு மாவை இந்த மாதிரி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டு போலியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். தோசை தவாவில் நம்ம ரெடி பண்ண போலியை போட்டு இலையை மட்டும் எடுக்கும்போது இலை மட்டும் தனியாக வரும். போலி ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ போலியை திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், போலி நல்லா உப்பி வருது. இப்போ இந்த போலியை கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
போலி 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ போலியை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி மீதி இருக்க எல்லா போலியும் ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.